ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கடையில் நம்ம காசு கொடுத்து என்னென்ன உணவுகளை வாங்கி சாப்பிடக்கூடாது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் சொல்கிற உணவு எல்லாமே நம்ம காசு கொடுத்து உணவை வாங்கலை, விஷத்தை தான் வாங்குகிறோம். அப்படியாப்பட்ட உணவு என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உணவு ஷவர்மா. ஷவர்மாவில் நிறைய பாக்டீரியா இருக்குங்க. எதனாலன்னு கேட்டிங்கன்னா, கெட்டுப்போன மைனஸு, கெட்டுப்போன கறியால் நிறைய பாக்டீரியா இருக்கும் அதில். அதை நம்ம சாப்பிட்றது மூலமாக நம்மளுக்கு வயிறு வலி, வாந்தி, பேதி இதெல்லாம் ஆகும். நமக்கு எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்துச்சு, நம்ம ரொம்ப வீக்காக இருந்தோன்னா அந்த பாக்டீரியா என்ன பண்ணோன்னா சிறுங்குடலில் பாதிப்படைய செய்யும். கிட்னி கூட ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரத்தத்தில் கலந்துருச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு டெத் ஆக கூட சான்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டில் நாமக்கல்லில் 2023 செப்டம்பர் மாதம் 40 பேர் பெட்டில் அட்மிட் ஆனாங்க. ஒரு குழந்தை இறந்துச்சு இந்த ஃபுட் பாய்சன் ஆனதுனால. அதனால் நம்ம இந்த ஷவர்மாவை சாப்பிட்றத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்த உணவுப் பொருள் நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது, சாப்பிட்றதுக்கு வாயே கொள்ளாது, ஒன்று ஒன்றா சாப்பிடுவோம். என்னென்னா கண்டுபிடிச்சிட்ருப்பீங்க, பானிபூரி தான். பானிபூரியில் அப்படி என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த பானியில் தான் விஷயமே இருக்குது. அந்த பானியை எப்படி தயாரிக்கிறாங்கன்றது நமக்கு தெரியவே தெரியாது. அவங்க என்ன தண்ணியில் செய்கிறாங்க, எப்படி செய்கிறாங்க, எதுவுமே நமக்கு தெரியாது. அவங்க சுத்தம் இல்லாமல் செய்கிறதுனால அந்த தண்ணி மூலமாகவும் பாக்டீரியா வருது. அந்த பாக்டீரியாவை நம்ம சாப்பிடும்போது காலரா வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதுவுமே நம்மளுக்கு ஃபுட் பாய்சன் ஆகி ரத்தத்தில் கலந்துச்சுன்னா உயிர் போகிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதனால் பானிபூரியை கடையில் வாங்கி சாப்பிட்றத தவிர்த்துடுங்க. மூணாவதாக காளான் கோபி மஞ்சூரியன். காளானில் அவங்க காளான் சேர்க்க போகிறதில்ல, முட்டைகோஸ் தான் சேர்ப்பாங்க. கோபி மஞ்சூரியனில் காலிஃப்ளவர் சேர்ப்பாங்க. இது ரெண்டுமே நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத தவிர்த்துடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அது மண்ணில் விளையக்கூடியது. அதில் ஒரு வகையான புழு இருக்கும். நம்ம வீட்டில் செய்யும்போது நம்ம நல்லா சுடு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு செய்வோம், அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. கடையில் செய்யும்போது சரியாக வாஷ் பண்ணாமல் செஞ்சாங்கன்னா அந்த புழு மூலமாக நம்மளுக்கு பிரெயின், ஹார்ட்டு இதெல்லாம் பாதிக்கப்படுது. இதுவும் டெத்து விளைவிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த புழு எப்படி உற்பத்தி ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அது தரையில் மண்ணில் விளையக்கூடியதுனால அது தரையில் தான் இருக்கும். அது பூனை, நாய் மலம் போகுது இல்லையா, அது மூலமாக அந்த புழு உருவாகுது. இப்போ நான் சொன்ன உணவுப் பொருளெல்லாம் நம்ம கடையில் வாங்கி சாப்பிடாம நமக்கு சாப்பிடணும் போல் இருந்ததுன்னா வீட்லேயே செஞ்சு சாப்பிடணும். வீட்டில் செஞ்சு சாப்பிட்டோன்னா அந்த கடை டேஸ்ட் வரலன்றதுக்காக நம்ம ஆரோக்கியத்தை நம்ம கெடுத்துக்க வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.